சாமி பாண்டி தரையில் விழுந்தாலும் அவன் நிழல் மட்டும் அங்கிருந்து நகராம நின்றுட்டு இருந்தது. அந்த கருப்பு நிழல் மெதுவா சுவருக்கு மேல ஏற ஆரம்பிச்சது. நான் பயந்தேன். ஆனால் பின்னாடி இருந்த அந்த அருள் கதிர் இன்னும் என் கையில மெதுவா ஒளிருதே. நிழல் சுவரிலிருந்து திடீர்னு மேலே பாய்னு அந்த கோவிலின் மாடியில் இருந்த ஒரு பழைய சிற்பத்துக்கு மேல போயிட்டு நின்றுச்சு. அங்கிருந்த சின்னப்பாவின் சீர்குலைந்த படத்துக்கு நடுவில் நிழல் ஒரு பயமுறுத்தும் வடிவத்துல ஜீவம் எடுத்து நின்றது. இந்த சபத்தை நீ போக்க முடியாது அருண். நான் வடிவம் மட்டும் மாற்றுறேனே தவிர நான் போவதில்லை. இந்த ஊரில நான் சொன்னாதான் தீர்ப்பு வரும். நான் ஒரு படி பின்னாடி போனேன். நிவியும் அங்கே வந்துட்டா. அவள் சொன்னாள், அருண், நிழல் நம்மை காயப்படுத்த முடியாது. ஆனா இருட்டில் தங்கினால்தான் சக்தி பெருக்கும். அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், நமக்கு அவனை எதிர்ப்பதற்கு ஒளி வேண்டும். நாம் இருவரும் கோவிலின் முன்புறத்துக்கு ஓடினோம். அங்க இருந்த பழைய தீபத்தில மீண்டும் தீ காட்டினோம். அந்த ஒளி கோவிலுக்குள் பரவும் போது நிழல் பயந்து கீழே விழ ஆரம்பிச்சது. அது நான் நினைத்த மாதிரி ஒரு சாதாரண நிழல் இல்ல. சின்னப்பா சாமி தன் உடம்பை இழந்த பிறகு உருவாக்கிய இருட்டின் உயிர். நிழல் கத்தி நம்மளை நோக்கி வந்தது. ஆனா நான் அந்த தீப ஒளியை கையில் எடுத்து நேரா நிழலுக்கு எதிராக உயர்த்தினேன். கருப்பு நிழல் மெதுவா கரைந்து போக ஆரம்பிச்சது. ஆனா அது போகும் முன் சொல்லிச்சேன்னு சொல்றீங்களா? நான் போகிறதில்லை. இன்னும் ஒருத்தன் இருக்கு. அவன் வந்தால் நீங்க யாரும் காப்பாற்ற முடியாது. மியூசிக் சஸ்பென்ஸ் பில்ட், எண்டிங் ஃபேட். இதோ அப்பதான் உண்மையான பயம் ஆரம்பமாயிற்று.